ஹாய் ஹலோ நண்பர்களே அண்ட் மை ஹாடேஸ். நான் உங்கள் ஆத்தர் ரிக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம டெட்லி அப்சஷன் அப்படிங்கிற ஒன் ஷாட்டை தான் பார்க்க போகிறோம் ஜேகேவோடது. அண்ட் இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யார் இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம். தென் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஏதாச்சும் மிஸ்டேக் ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட் அப்படி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போது குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். வயன் ஜேகேவோட காலேஜ் ப்ரொஃபஸர், நியூவாக வந்திருக்காங்க, ட்ரெயினிஸ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரெயினிங், ஓகேவா? ஸோ ஜேகே சேம் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஏஜ் 20. தென் அவர் ஒரு ரிச்சஸ்ட் ஒருத்தரோட பையன், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டாக தான் காட்டுறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு பிளாக் கலர் கார் அப்படியே ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. லைக் போத் சைடுமே பெரிய ட்ரீஸாக இருக்குது. சூரியனோட வெளிச்சம் உள்ளே வராத அளவுக்கு அவ்வளோ டாலாக அவ்வளோ டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த கார் போகுது. அந்த காரை ஜூம் அவுட் பண்ணி அந்த காருக்குள்ள அந்த பர்சனை பார்த்தா, அந்த பர்சன் பிளாக் கலரில் ஒரு ஹூடி வியர் பண்ணியிருக்காரு. தென் மாஸ்க்கும் போட்டிருக்காரு. அவர் ஒன் ஹேண்ட் ஃபுல்லாகவே டேட்டுவாக இருக்குது. அவரோட ஐப்ரோஸில் இயர்ஸிங் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பர்சன் அவருடைய மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் அப்படியே பார்த்து ஸ்மார்ட் பண்ணுறாரு. வயன் ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் முன்னாடி ரோட்டை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி விசில் பண்ணிவிட்டு காரை ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வரலாம். ஜேகே காலேஜோட செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பையன். ஜேகே அந்த காலேஜோட ஒரு ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட்ஸமான பாய். அவனுக்கு கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ் கூட அவனை ஒரு க்ரஷாக வச்சிட்ருக்காங்க, ஓகேவா? ஜேகே அவனுடைய சீட்டில் போய்ட்டு உட்காரான். ஸோ வளமையாக போகிற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே போகுது. தென் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்காக பெல் ரிங் ஆகவும் ஜேகே ரொம்ப எக்ஸைட்டாக பேக் பெஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காரான். அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு உட்காரான். என்ன மச்சான், ஒரே குஜால்ஸாக அடிக்கிற போல், இன்னும் எனக்கு ஒரு டவுட்ரா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனுடைய ஃப்ரெண்ட் ஜேனை பார்க்குறான். இல்லை மச்சான், என்னன்னா நீ நல்லா படிக்கிற பையன், ஸ்போர்ட்ஸில் கூட நீ தான் கேப்டனாக இருக்கிற. பட் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு நினச்சா, எல்லா பீரியடுக்கும் பேக் பெஞ்சில் போயிட்டு ரவுடிசம் பண்ணுற நீ இந்த ரிலீஃப் பீரியடு மட்டும் குஜால்ஸாக மஜாவாக மூஞ்சில் 10 பல்பு போட்ட மாதிரி பிரைட்டாக ஃப்ரண்ட் ரோவில் உட்காரியே, இது பின்னாடி ஏதாச்சும் இருக்கா மச்சான்? ஓர் இதுக்கு பின்னாடி நம்மளுடைய ரிலீஃபுக்கு போடப்பட்ட வயன் மிஸ் இருக்காங்களாடா அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஜேகேயை பார்த்து கேட்க, மச்சான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு அந்த வயன் மேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கடா, அதுதான், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. டே நடிக்காத மச்சான், எனக்கு தெரியாதா, இத்தனை வருஷமாக அவங்க கூட இருக்கிறேன், 2 பேரும் ஜட்டி போட்ட காலத்தில் தான் எனக்கு ஒரு நல்லா தெரியும், எனக்கு தெரியாதா என்ன மச்சான் காதோல்ஸா மச்சான் மேம் ரசமரம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனை பார்த்து அப்படியே பிரைட்டாகி குட் மார்னிங் மேம் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஜேகே, இது குட் மார்னிங் இல்லைடா, குட் ஆஃப்டர்நூன். இப்போ பாரு டைமு 12 மணி ஆகுது. சாரி மேம், இது ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால டைம் போனதை பார்க்கல மேம்.
பரவாயில்ல ரிலீஃப் பீரியட் தான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த நாய்ஸ் மட்டும் பண்ணாமல் இருங்கடா. ஏன்னா பிரின்சிபல் கேட்டால் திட்டுவார், தெரியும்ல அவரை பற்றி. ஓகே ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் உங்களை பார்த்து அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்கிறான். அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது, கொஞ்சம் டேஸும் பாஸ் ஆகுது. காலேஜில் ஜங்குக் உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்ட்டு மொத்த செக்ஷனுக்குமே தெரியும். பட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. டே இப்படி தான் அன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பிகாஸ் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் உங்களுக்கு செம்மையாக ஹெட் பெயின் வேறு. ஸோ உங்களால் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே உங்களால் வந்து எந்த ஒர்க்குமே உங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு பெருசாக. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக காலேஜெல்லாம் முடித்து இருக்கிற ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக உங்கள் பார்க்கிங் லாடுக்கு வந்து உங்கள் கார்கிட்ட வாரீங்க. ஜங்குக் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். ஜங்குக்கா, நீ என்ன இங்கே பண்ணுற? மேம் அது வந்து நான் சும்மா தான் வந்தேன். சரி கனவாக வீட்டுக்கு போய் இப்போ டைம் ஆச்சுல. மேம் நான் வீட்டுக்கு போகிறது ஓகே, பட் உங்களை பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனையா மேம்? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. அது இன்றைக்கி செம்ம ஒர்க்கில் என்னால் எந்த ஒர்க்குமே கான்சன்ட்ரேட் வச்சு பண்ணவே முடியலை. ரொம்ப ஹெட் பெயினாக இருந்துச்சு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீ சேஃபாக வீட்டுக்கு போ. மேம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் வேணாம், நான் வேணால் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடவா? வேணாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத. ஐயோ மேம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னோடய டீச்சர், அதனால் உங்களை விடுறேன். ஓகேனா வந்து வண்டியில் ஏறுங்க. ஓகேண்ணா ஓகே, நீங்கள் வந்து வண்டியில் ஏறுறீங்க, நான் உங்களை வீட்டில் விட்டு தான் போகிறேன். எதுவுமே சொல்லாதீங்க மேம், ப்ளீஸ் வந்து வண்டியில் ஏறுங்க. வயனால் ஜேகே இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது வயனால் நோன்னு சொல்ல முடியாதனால பையன் ஜங்குக்கோட காரில் போகிறான். அந்த ட்ரைவ் ஃபுல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்துச்சு. பையன் ஜேகேக்கு வீட்டு அட்ரஸை சொல்லவே இல்லை, வீட்டுக்கு போகிற வழியை கூட சொல்லவே இல்லை. இருந்தாலும் ஜங்குக் கரெக்டாக டேர்ன் பண்ண வேண்டிய ப்ளேஸில் டேர்ன் பண்ணி பையனை கரெக்டாக அவரோட அப்பார்ட்மெண்ட் வாசலே விட்டான். பையனுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் பையன் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. தேங்க்யூ ஜங்குக், நீனும் சேஃபாக போ. குட் நைட். குட் நைட் மேம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பையனை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். பையனும் ரொம்ப டயர்டாக இருந்தனால அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவளும் ஃப்ரெஷ் ஆகி படுக்க ஸ்டார்ட் பண்ணான். டேஸ் பாஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஜங்குக் பையன்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக ஃபீல் ஆனான். அண்ட் பையனுக்கு ஒரு மாதிரி யாரோ அவளை அடிக்கடி ஸ்டாக் பண்ணுற மாதிரி, அவளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி அவளுக்கு அப்படி தோணிகிட்டே இருக்க ஸ்டார்ட் ஆச்சு. அவளுடைய டேபிளில் அடிக்கடி ஒரு காஃபி, தென் ஒரு லெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய டேபிளில் இருந்துச்சு. வயனுக்கு இது கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்துச்சு. ஒரு நாள் வயன் அவளுடைய ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது தாரா அப்படிங்கிற சேம் காலேஜில் இருக்க இன்னொரு மேம் வயனை கூப்பிட்டாங்க. சொல்லுங்கள் மேம். வயன், நீ ஜங்குக் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறியோ? அப்படின்னா அப்படின்னா இல்லை, அடிக்கடி ஜேகேவும் நீயும் பேசிக்கொள்கிறீங்க, ஸோ அதனால தான். அவர் ஸ்டூடெண்ட், ஸோ ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேட்பான், நான் அவனுக்கு சொல்லுவேன், அவ்வளோதான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா வயன், நீ வந்து ஜங்குக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் அவன் வந்து உன்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக, லைக் நீ அவனை மட்டும் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணி பார்க்குற மாதிரி. ஐயோ அப்படி என்ன ஒன்றும் இல்லை, நான் எல்லோரும் போலே தான் ஜங்குக்கையும் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேன். ஓகே வயன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சேஃபாக பார்த்து வீட்டுக்கு போ. அப்படி தான் ஒன் ஃபைன் டே வயன் சி செக்ஷனுக்கு ரிலீஃப் பீரியடில் போய்ட்டு இருக்கும்போது
பசங்கள்லாம் ஃபோனை வச்சு கேம் ப்ளே பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து பிரின்சிபல் கிட்டே போனனால பிரின்சிபல் எனக்கு சொல்லியிருந்தாங்க, நீ கிளாஸ் போயிட்டு எல்லாரோட ஃபோனையும் எடுத்து வச்சுக்கோ, ஒரு லீவ் பீரியட் தானே, அவங்கள வந்து ஏதாச்சும் சொல்லிக்கூட அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண விடாதன்னு. ஸோ அதனால் வயன் வந்து எல்லா ஃபோனையும் கலெக்ட் பண்ணி அவருடைய டேபிளில் வச்சுருந்தேன். ஸோ வயன் அப்படியே சும்மா ஃபோனில் பாட்டு கேட்டு கொண்டிருக்கும்போது ஜங்குக்கோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. வயன் தெரியாமல் அதில் பார்த்தா வயனுடைய ஒரு பிக்கை ஜேகே அவனுடைய ஃபோனில் லாக் ஸ்க்ரீனில் போட்டு வச்சுருந்தான். வயன் கன்ஃபியூஸ்டாக அதை பார்த்துட்டு அதை விட்டுட்டா. நெக்ஸ்ட் டேலேருந்து வயன் கொஞ்சம் ஜங்குக் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவள் ஜங்குக் கிட்ட பெருசாக பேச ஸ்டார்ட் பண்ணல, ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். பிகாஸ் அவளுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆச்சு, ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைனலி வயன் அவளுடைய கிளாஸ் ரூமில் உட்காந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் திருத்திட்டு இருந்தால் ஒரு மணி வந்து ஒரு 8 மணி போல் இருந்துச்சு. ஸோ அப்போ அவளுடைய டோரை யாரோ ஓப்பன் பண்ணாங்க. வயன் யார் அப்படிங்கிறத பார்த்தா அது ஜங்குக் வயன்கிட்ட பார்த்துட்டு, மேம் உங்களோட ஐடி கார்டை விட்டுட்டு போயிட்டீங்க. பரவாயில்ல ஜங்குக், அதை அப்படி ஒருத்தர் வச்சிரு. என்னாச்சு, எதுக்காக கொஞ்ச நாளாக வியர்டாக என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? ஜேகே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஐடி கார்டை கொடுத்துட்டல போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகே ரூம்குள்ளார வந்துட்டு கிளாஸ் ரூம்குள்ளார வந்துட்டு டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் என்னை பார்த்து பயப்படுறீங்க மேம், நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்? ஜேகே இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, வெளியே போ. மேம் எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, நீங்கள் என்னைய பார்த்து பயப்படுறீங்க, எதுக்காக டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா மேடம் இந்த டிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு? என்ன சொல்கிற மேம்? நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி தூங்குவீங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்ன? ஆமாம் மேம், ஆமாம். உங்கள் கர்டன் லைட் ப்ளூ கலர், நீங்கள் தினமும் தூங்கும்போது பிளாக் சில்க் நைட்டி தான் வியர் பண்ணிவிட்டு தூங்குவீங்க. நீங்கள் தூங்கும்போது ஒரு பிங்க் கலர் டெடி பேரை கூட ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவீங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த டெடி பேரை பிடிக்காது, ஆனால் உங்கள் நைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மேலேருந்து கீழே மட்டும் டர்ட்டியாக பார்த்துட்டு சொன்னான். ஜிகே கெட் அவுட். மேம் 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 முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? போய்ட்டு பிரின்சிபல்கிட்ட சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஐயோ இங்கே பாருங்கள் பிரின்சிபல் சார், ஜேகே இவ்வளோ நல்ல பையன், இவ்வளோ ரிச்சான பையன் என்கிட்ட வந்து அவனை லவ் பண்ணுறான், இவனை ஒப்சஸ்டாக இருக்கிறான், நான் தூங்குறதெல்லாம் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல்கிட்ட சொல்ல போகிறீங்க. யாரை நம்புவாங்க? சொல்லுங்க. க்ளோஸாக வந்து என்னோட ஹேரை பிடிச்சி அதை அப்படியே மெதுவாக ஸ்மெல் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். இந்த ஸ்மெல் என்ன இழக்குது அப்படியே உங்களை. ஷி, என்ன பேசுகிற ஜங்கோ? உன்னுடைய டீச்சர்கிட்ட நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? மேம் உங்களை கை நீட்டு அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் போகாது, ஆனால் நான் வன்முறையை கையால் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட ஹேண்டை பிடிச்சி கிட்ட எடுத்து, லிசன் கேர்ஃபுல்லி, யூ ஆர் மைன், ஓகேவா? வயன் ஐஸ்லேருந்து அப்படி டியர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. யூ ஆர் சிக். யா, நீ தான் என்ன அப்படி பண்ண. ஓகே வயன், இப்போ நீ சொல்லு. ஜேகே நான் உன்னுடையது ஜேகேன்னு சொல்லு, இல்லைனா ஐ வில் மேக் யூ ஆர் மைன். வயன் ஐஸில் டியர்ஸோட அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் ஜேகே பார்த்து கொண்டிருக்கா. பிகாஸ் அவள் ஜேகே அண்ட் டேபிள் நடுவில் சென்டரில் அவள் மாறிட்டு ஜங்குக்கை பார்த்து,
ப்ளீஸ் என்னை விட்டுரு. ப்ளீஸ் ப்ளீஸ். எதுக்கு மேம்? உங்களை விடுறதுக்கா இல்லைன்னா? ஜேகே அயன்கிட்ட க்ளோஸாக போகும்போது அவனுக்கு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. ஸோ ஜேகே அயனை விட்டு தள்ளி வந்துட்டு, மேம் பார்த்து கவனமாக இருங்க மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அட் த சேம் டைம் தாரா ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா ஜேகே அண்ட் மயன் உள்ளே இருக்காங்க. தாரா ஜேகே ஒரு சைடு ஐஸில் பார்க்குறா. அண்ட் ஜேகே போயிட்டு வரேன் தாரா மேம், போயிட்டு வரேன் மயன் மேம் அப்படிங்கிற மாதிரி வயனை பார்த்து விங்க் பண்ணிட்டு போகிறான். வயன் என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜேகே தான் சும்மா தான் வந்தான், பேப்பர் என்ன மாதிரின்னு பார்த்து விசாரிச்சுட்டு தான் போக வந்தான். ஓகே டைம் ஆச்சுல? ஆமாம் நான் போகப்போ தான் இருந்தேன். ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு? அது ரொம்ப ஹெவி ஒர்க்கில், அதனால தான். அந்த நைட்டே வயன், எப்பா சாமி உன் காலேஜும் வேணாம் நீயும் வேணாண்டா எப்பா அப்படிங்கிற மாதிரி அவருடைய அப்பார்ட்மெண்ட் போயிட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். பேக் பண்ணி அவருடைய காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணான். பட் அவருடைய கார் ஒர்க்கே ஆகலை. அவளும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறா. பட் கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இல்லை. அவளுடைய சைட் விண்டோவில் ஒரு பிளாக் கலர் கார் அவளையே பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை தான் காட்டுறாங்க. வயன் அவளுடைய கைகள் கட்டப்பட்ட நிலைமையில அவள் கண் விழிக்கிறாள். அவள் தைஸ் வரைக்கும் ஒரு ஷார்ட்டான ஸ்கர்ட் வியர் பண்ணியிருக்கா பிளாக் கலரில். தென் பிளாக் கலரில் ஸ்போர்ட் ப்ரா வியர் பண்ணியிருக்கா. அவ்வளோதான். ஐஸை ஓப்பன் பண்ணி சுற்றி முற்றி பார்க்குறா. அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே பிளாக் கலரில் மட்டும்தான். அப்போ அந்த பிளாக் கலர் பிளேஸ்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. வெல்கம் மேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் அந்த டார்க்கான பிளேஸ்லேருந்து வெளியே வந்துச்சு. வயன் அந்த கையில் கட்டியிருந்த ரோப்பை அப்படியே இழுக்கிறா பக்கத்தில். லெட் மீ கோ ப்ளீஸ். என்னோட டீச்சர் தானே, என்னை விட்டுரு ப்ளீஸ். இன்னும் டீச்சர் நீங்கள் என்னோடய ஃபேவரட்டான மேம். மெதுவாக வயன்கிட்ட நீல் டவுன் பண்ணி அவளுடைய ஹேரை பின்னாடி போட்டான். போலீஸ் உன்னை தேடி வருவாங்க ஜங்குக். வந்தால் உன்னோட லைஃப் என்ன ஆகும்? மிஸ் தாரா கால் பண்ணுவாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுரு. உன்னோட லைஃப்க்கு ஏதாச்சும் ஆகிடும். உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்ல ஜேகே. காலா? தாரா கால் பண்ணுவாளா? மேம் உங்களை கடத்த தெரிஞ்ச எனக்கு உங்களை தேடுவாங்க, போலீஸ் வருவாங்க, என்னை பிடிப்பாங்க, அது கூட எனக்கு தெரியாது. என்னோடய லைஃப் போனால் போகட்டும் மேம். என்னோடய லைஃபே நீங்கள் தானே. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் சிஸ்டருக்கு நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெசேஜை ஃபார்வேர்டும் பண்ணிவிட்டு தாரா மேமுக்கு ஒரு மெசேஜை போட்டேன். எனக்கு இந்த காலேஜ் வேணாம், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் காலேஜை விட்டு ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த லெட்டரையும் அனுப்பிட்டேன். ஸோ உங்களை யாருமே தேடி வரமாட்டாங்க மேம், போய் நான் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அந்த மெசேஜை வந்து காட்டுறான். வயன் ஃபோன்லேருந்து போனதை தான் காட்டுறான். வயனுக்கு செம்ம கஷ்டமாகிருச்சு. நீ ஜங்கு நான் என்னடி தங்கம் என்னது அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனை ஃபுல்லாக பேச விடாமல் வயனுடைய சீக்ஸை கட் பண்ணி அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்க்க வைக்கிறான். என்கிட்ட இருந்து ஓடுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண மை லிட்டில் மவுஸ். நீ எவ்வளோ ஓடுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு உன்னை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தோடிட்டே இருக்குது. என்ன அப்படி கூப்பிடாத. அப்படியோ கூப்பிட்டா என்னடி பண்ணுவேன்? சொல்லு என்ன பண்ணுவேன்? அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனுடைய தம் ஃபிங்கரால் அவனுடைய பாட்டம் லிப்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சரி சே மை நேம் பேபி கேர்ள். முடியாது ஜங்கு. ஜேகேக்கு அவ்வளோதான். அவனோட ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டார்க் ஆச்சு. அவன் அப்படியே இருந்து அவனுடைய பேக்கெட்டை ரப் பண்ணிகிட்டே வயன் பின்னாடி வந்தான். சேரில் தானே கட்டி போட்டிருப்பான் வயன். ஸோ வயன் பின்னாடி வந்து அவளுடைய ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சு
நீ நீ ரிஜெக்ட் பண்ணலாம் வயன். நீ நமக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை கொண்டு வந்த அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனுடைய ஹேண்ட்ஸை வயனோடைய ஷோல்டரில் இருந்து கீழே வர ட்ரேஸ் பண்ணிகிட்டே போனான். இது பார் வயன், சொல், நீ யாருக்கு? நீ என்னோடது தானே? வயன் அவளுடைய ஹெட்டை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டி, இல்லை நான் யாருக்கும் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டு ஜேகே. இது ராங் ஆன்சர் பேபி. ஜேகே பக்கத்தில் ஒரு நைஃபை எடுத்து அதோடைய ஃப்ளாட் சைடை பையனுடைய கொலர் போன்லேருந்து அவளுடைய ஸ்போர்ட் ப்ரா வரைக்கும் இழுத்து கொண்டு போனால் லைக் அவளுடைய ஸ்போர்ட் ப்ராவை கட் பண்ணுற மாதிரி. பையன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பையன் அழுதுகிட்டே கேட்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜேகே அவனுடைய ஃபோர்ஹெட்டை பையனுடைய ஃபோர்ஹெட்டில் வச்சு, இது பார் பேபி கேர்ள், என்னுடைய லிட்டில் மவுஸ், நீ உனக்கு நான் ஏன் தெரியுமா உன் மேலே இவ்வளோ ஆப்சஸ்டாக இருக்கேன்? அது எனக்கே தெரியலை. உன் மேலே நான் ஆப்சஸ்டாக இருக்கேன். உன்னை ஹர்ட் பண்ணவோ இல்லைன்னா உன் மேலே கோவமாவோ நான் இல்லை, புரியுதா? பட் I will break you until you say my name, until you beg for me. புரியுதா? அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிவிட்டு வயனோட சீக்ஸை கட் பண்ணி, என்னை விடு ஜேகே, ஏன் ஜேகே இந்த மாதிரி பண்ணுற? ஐயோ என்னோடய லிட்டில் மவுஸுக்கு கோவம் வந்துடுச்சு போலையே. சரி, என்னோடய லிட்டில் மவுஸுக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஓகேவா? நான் இப்போது 1 2 3 4 அப்படின்னு 5 மட்டும் கவுண்ட் பண்ணுவேன், புரியுதா? அதுக்குள்ளே நீ என் கண்ணில் படாமல் இந்த பெரிய 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 மரங்களை தாண்டி நீ போயிட்டனா உன்னை நான் பிடிக்க மாட்டேன், புரியுதா? நீ அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம். பட் இதே நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய லேப்பை டேப் பண்ணி, நீ என் கூட தான் forever இருக்கணும், இப்படி டீல், ஓகேவா? வயன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜேகேவே பார்த்து கொண்டிருக்க, ரன் லிட்டில் மவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஜேகே டோரை ஓப்பன் பண்ணிவிட வயன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ரன் பேபி, நீ மட்டும் இப்போ ஓடலைன்னா அப்புறம் எப்போவுமே என் கூட தான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல வயன் அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஜேகே அப்படியே பார்த்து சில்லிகள் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். வயன் அவருடைய பேர் ஃபுட்டோட எந்த செருப்புமே இல்லாமல் அந்த ஈரமான இலைகளில் அவருடைய காலை வச்சு ஓடுறான். அந்த காடு ஃபுல்லாகவே ரொம்ப டார்க்காக இருக்குது, சொன்ன மாதிரி பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. கோல்டான காற்று அவள் ஃபேஸில் வந்து தொட்டுட்டு போகுது. அவளுடைய ப்ரீத்திங் சவுண்டை தவிர வேறு எதுவுமே அங்கே கேட்கல. ஜேகேவும் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். வயன் 50 மீட்டர் 100 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய ப்ரீத்தை பிடிச்சிட்டு அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஸ்டார்ட் பண்ணான். அவளுடைய ஷார்ட்டான ஸ்கர்ட் அவளுடைய தைஸில் அங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி அவள் ஓடும்போது ஆடிட்டு இருந்துச்சு. காட், அவன் மட்டும் என்கிட்ட வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வயன் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தா. அவளுடைய ப்ரீத்தை கேட்ச் பண்ணிவிட்டு, பிகாபூ ஐ கேட்ச் யூ லிட்டில் மவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயன் பின்னாடி வந்து சொல்ல வயன் அப்படியே ஃப்ளின்ச் ஆகி பயந்துட்டான். வயனுக்கு நல்லா தெரியும் ஜேகே அவள் பின்னாடி வரவே இல்லை. பிகாஸ் வர சவுண்ட் அந்த சவுண்ட் கேட்கல. பட் வயனுக்கு ஜேகே பின்னாடி வந்த சவுண்டே கேட்கல. ஜேகே வயனை கிட்ட இழுத்தான். வயனோட செஸ்ட் அண்ட் ஜேகேயோட செஸ்ட் அப்படியே ஒன்றா ப்ரெஸ் ஆச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வயன் அழுக ஸ்டார்ட் பண்ணவும் ஜேகே வயனுடைய நேக்கில் ஸ்னகிள் பண்ணிவிட்டு, மை லிட்டில் மவுஸ், நான் தோன்ட்ட சொன்னேனே, நீ இங்கேருந்து தப்பிச்சு போனால் நீ ஒரு அடியாக போயிடலாம், இல்லைன்னா
நீ எப்போவுமே என் கூட தான் இருப்பேன்னு நீ கூட டீலுக்கு ஓகேன்னு சொல்லித்தானே ஓட்டையே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே என்னை ஹக் பண்ண மாதிரி லிட்டில் மாஸ் நீ பயப்படும்போது பாவமாக இருக்க, ஆனால் நீ பயப்பட்டா ரொம்ப அழகாக இருக்கிற. ஜேகே ப்ளீஸ். என்னடி ஓட்டி வந்து மூச்செல்லாம் அரைச்சிட்டான் என்ன? ஏதோ செத்த கோழி மாதிரி பேசிகிட்டு இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா என் அப்சஷன் எப்படி இருக்கும்னு? ஓகே வா, நான் வீட்டுக்கு போகும் வரையிலையும் உனக்கு சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனை அவனுடைய ஹேண்ட்ஸில் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்சஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் எழும்புனோடனே அவள் தூங்குனாளா நிம்மதியாக, எந்திரிச்சாலா, சாப்பிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக உன்னை பற்றி தான். புரியுதா? காலேஜில் இன்னும் ஒரு செகண்ட் கூட காணலைன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி என் ஹார்ட்டு ரொம்ப வலிக்கும். யாராச்சும் உன்னை பற்றி பேசிட்டாங்கன்னா என் ஹார்ட் அப்போ தான் துடிக்கும். இது யாராவது உன்னை டச் பண்ணி உன்கிட்ட க்ளோஸாக இருந்து பேசுனாங்க அப்படின்னா அவ்வளோதான். அவங்க அதுக்கப்புறம் கடவுளுக்கு தான் டாட்டா சொல்லணும். நீ ஒரு சைக்கோ ஜங்கு. ஆமாம், நான் ஒரு சைக்கோ தான். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனை பெட்டில் கட்டி போடுறான். லைக் என்னால் அந்த ரூமில் எங்கே வேணாலும் போகலாம், பட் அந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது. அந்த மாதிரி ஜேகே கட்டி போடுறான். லிட்டில் மவுஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம். இன்றைக்கி நான் உங்களை டச் பண்ண மாட்டேன். ஸோ பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்கலாம், ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிவிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு போயிடுறான். அன்னிலேருந்து ஒரு 3 டேஸ்க்கு ஜேகே எனக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது என்ன, அவளை நல்லா டேக் கேர் பண்ணுறது என்ன, அட் த சேம் டைம் அவளை அங்கே எங்கே டச் பண்ணுறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 டேஸ் போயிருக்கும். வயனுக்கும் இதுக்கு மேலே இவன்கிட்ட போராடியும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டா. ஒரு ஃபைன் டே ஜேகே என்னோடய ரூமுக்கு வந்து இந்த வயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் ஷார்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறான். வயன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இதை நீ நைட்டுக்கு டின்னர் சாப்பிடும்போது போட்டுட்டு வந்துடு, ஓகேவா? முடியாது. முடியாதுன்னு சொல்கிறியா பேபி? நீ மட்டும் இப்போ முடியாதுன்னு சொன்ன அப்படின்னா என்ன பண்ணுவ? ஓ, உன்னை அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தில் பேசுறியா? சரி சரி, நீ இதை போடுற. இல்லைன்னா உங்கள் அக்கா இருக்கலாம், உங்கள் அக்கா அவள் இனிமேல் இருக்க மாட்டான், புரியுதா? என்ன அது தாண்டி நீ என்கிட்ட இது தப்பிச்சு உங்கள் அக்கா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணும்போது தானே நான் உன்னை கிட்னாப் பண்ணேன். இந்த அக்காவை போட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பிளாக்மெயில் பண்ணேன். ப்ளீஸ் அவங்களை எதுவும் பண்ணிடாது, உனக்கு இந்த ட்ரெஸ் தானே போடணும், ஓகே நான் போட்டுட்டு வரேன், தட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி ஜேகே டைனிங் டேபிளில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணால். ஸோ வயனும் அதே மாதிரி அந்த ஷார்ட்டான ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே வந்தான். அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அண்ட் வயன் டேபிளுக்கு வந்ததும் ஜேகே ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வயனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தா. பாரு லிட்டில் மவுஸ், உனக்கு அப்படி என்ன தாண்டி பிரச்சனை என் கூட இருக்கிறது? ப்ளீஸ் ஜங்குக் என்ன விடு. இங்கே பாரு வயன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வயன் ஜங்குக்கை ஒரு பாவமான ஒரு ஐஸில் பார்க்க, ஜங்குக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலை. அவன் சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட்டை அப்படியே போட்டுட்டு வயனுடைய சீக்ஸை கட் பண்ணி விடா, உன்னை விடணும்னா நீ என்னை எதுக்குடி அப்போ இந்த பார்வை பார்த்த, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்த, எதுக்காக காலேஜில் என் கூட சிரித்து பேசின, எதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனுடைய நெக்கை பிடிக்க,
ஏன்னா ஏன்னா நீ ஒரு ஸ்டூடெண்ட் ஜேகே. நான் எல்லாருக்கூடயும் அப்படி தான் பேசுவேன். நீ அதை ஓவரா இங்கே பாருவேன், நீ லிமிட்டை க்ராஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி என்னை தூக்கி அவனுடைய ஷோல்டரில் போட்டு பெட்ரூமில் போயிட்டு டொப்புன்னு பெட்டில் போட வயன் பவுன்ஸ் ஆகி கீழே விழுறா. வயனுடைய மேலே ஏறின ஜேகே அவள் போட்டிருந்த அந்த குட்டி அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே அவனோட ஹேண்ட்ஸாலேயே கிழிச்சான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பண்ணுற ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனுடைய லிப்ஸு சீக்ஸு கோலர் போன் அப்படிங்கிற மாதிரி சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். வயன் அங்கே அப்படியே கதறிட்டு இருந்தால் ஜேகே அவளுடைய பேண்டீஸில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவ்வளோதான், பயந்து கத்த ஸ்டார்ட் பண்ணான். ஜேகே ஜேகே என்ன பண்ணுற ஜேகே ப்ளீஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி வயன் பயங்கரமாக கத்தி அழுகவும் ஜேகே திடீர்னு எந்திரிச்சு வயன் அழுக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு அவனே பார்க்க ரொம்ப டிஸ்கஸ்டாக ஃபீல் ஆகி வாலில் அவனுடைய ஹேண்ட்ஸை பஞ்ச் பண்ணி அவனுடைய பேக்கெட்டை ரப் பண்ணி கொண்டே வயன் இங்கேருந்து போயிடு, என்னுடைய மைண்ட் மாறுறதுக்கு மொத்தம் இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வயனும் அங்கேருந்து பெட்ஷீட் எடுத்து அவன் மேலே கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணான். ஜேகே அந்த வீடு ஃபுல்லாக கேட்குற மாதிரி கத்திட்டே வயன் வயன் அப்படிங்கிற மாதிரி வயனுடைய நேமை கத்திகிட்டே இருந்தான். வயனும் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அவள் ஓடும்போது அவளுக்கு குரூப் ஆஃப் பாய்ஸ் ஸ்மைல் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு. ஸோ வயன் ஓகே ஓகே காட் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவளும் அந்த பாய்ஸ்கிட்ட க்ளோஸாக போனான், லைக் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில். வயன் அப்போ தான் நல்லா நோட்டீஸ் பண்ணான், அந்த பாய்ஸ் கையில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருந்துச்சு. வயனுக்கு இல்லை இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ தப்பாக தோணவும் வயன் சரி வேணா நம்ம தனியாகவே அப்படிங்கிற மாதிரி வயன் ரிட்டன் திரும்பி ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த பாய்ஸில் ஒரு பையன் டே மச்சான் இங்கே பாருங்கடா, ஒரு நாட்டுக்கிட்ட இந்த காட்டுக்குள்ளே பெட்ஷீட்டோட ஓடிட்டு இருக்கு மச்சான் அப்படிங்கிற மாதிரி கத்த மற்ற 3 பாய்ஸும் அப்படியே எங்கடா அப்படிங்கிற மாதிரி வயனை பார்க்குறாங்க. வயன் அவ்வளோதான் பயந்து இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி ஓட ஸ்டார்ட் பண்ணான். அந்த நாட்டுக்கோழி ஓடுதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பாய்ஸும் வயனை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. வயன் அப்படியே பயந்து ஓட ஸ்டார்ட் பண்ணான். பட் அந்த ஃபாரஸ்ட்டில் ஃப்ளோர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காதனால ஒரு கரெக்டான இதில் இருக்காதனால வயன் அவளுடைய கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வயன் அழுக ஸ்டார்ட் பண்ணுவோம். விட்டுடுறோம் ஒரு 4 பசங்க தான், ஒரு 4 ரவுண்ட் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுறோம் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அந்த மாதிரி பொண்ணு இல்லை ஐயோ இங்கே மாறுமா அப்படிங்கிற மாதிரி வயன்கிட்ட ஒருத்தன் க்ளோஸ் ஆகிற வயன் வந்து அவளுடைய லெக்ஸால் அந்த பாயோட மெயின் பாயிண்டில் அடிக்க அவ்வளோதான் வெறி ஆகிட்டு அந்த பையனுக்கு அவளை பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த பாய் கத்த அவ்வளோதான். வயன் எப்படியும் ஓடலான்னு பார்க்கும்போது அதில் இன்னொரு பையன் அவனுடைய ஹேரை பிடிச்சி கீழே தள்ளி அவளுடைய ஸ்டொமக்லேயே பயங்கரமாக மிதிக்கிறான். அந்த பையன் மிச்ச ஃபோர்ஸில் வயனுக்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் எரிட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வயன் அப்படியே கெஞ்ச ஸ்டார்ட் பண்ணுறா, ப்ளீஸ் நான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. வயனுக்கு அவளுடைய வியூ ஃபுல்லாக பிளாக்காக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது வயன் ஒரு பிளாக் கலர் ஹூடி போட்ட பையனை மட்டும் பார்க்குறா. தென் அவள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறா. இப்போ அப்படியே கொஞ்சம் சீனை கட் பண்ணி வயன் அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணுறா. அவள் அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். அவள் அப்படியே பார்க்குறா, சுற்றி பார்க்குறா, ஃபுல்லாகவே அவள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறா. எப்படி நான் இங்கே வந்தேன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுடைய பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவள் சிஸ்டர் வந்தாங்க. லீனா நீ எப்படிங்க? நான் எப்படிங்க, நீ தானேடி சொன்னேன் அக்கா எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் வா அப்படின்னு, அதை தான் நான் வந்தேன், என்னடி அப்படிங்கிற மாதிரி பையனை பார்க்க. நான் சொன்னேன்னா ஆமாண்டி நீ தான் சொன்ன, சரி நீ
ஒரு 1 வீக் போல் போயிருந்தால வெக்கேஷன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நீ வேறு ஓகே நான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு போயிட்டேன். நானும் கால் பண்ணேன், நீனும் ஃபோன் ஆன்சர் பண்ணல. சரின்னு நானும் விட்டுட்டேன். வயன் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வயனும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வயனும் சொல்கிறான். தென் அவங்க அக்கா டிவியை நியூஸை போடுறாங்க. அதில் பார்த்தா ஒரு 4 பசங்க ஒரு ஃபாரஸ்ட்டில் ரொம்ப கொடூரமாக இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்குது. வயன் அதை அப்படியே கொஞ்சம் உத்து பார்க்குறா. பார்த்தா நேற்று அவகிட்ட அந்த ஒரு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்களா பாய்ஸ், அந்த பாய்ஸ் தான் ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போகுது. வயன் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. என்னாச்சு? நான் நேற்றா எப்போனே தெரியல, ஜங்கோக் கூட தானே இருந்தேன். அந்த பசங்க என்னை துரத்திட்டு வந்தாங்க. அப்போது நான் ஃபெயிண்ட் ஆகிட்டேன். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வயனுக்கு கன்ஃபியூஸ்டாக அப்படியே பிரேக் பண்ணிகிட்டே இருக்கா. வயன் நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வயனோட அக்காவும் அந்த கிச்சன் போக வயன் ரூமில் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ வயன் இப்படி திருன்னு சுற்றி பார்த்து கொண்டிருக்கத ஒரு பர்சன் கேமரா வழியாக வயனை அப்படியே பார்த்து கொண்டிருக்காங்க. அது வேறு யாரும் நம்ம ஜங்கோக் தான். லிட்டில் மவுஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு போலையே. ஒன்றும் இல்லை லிட்டில் மவுஸ், உன்னை அந்த பையன் அடித்தான்ல, அதுதான் அவனை கதற முடிச்சிட்டேன். வயன் கூடிய சீக்கிரமாக உன்னை நான் கல்யாணம் கட்டி அதுக்கப்புறம் உன்னை நான் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணுறேன். அதுக்காட்டியும் என் லிட்டில் மவுஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல அப்படிங்கிற மாதிரி ஜேகே அந்த ஸ்க்ரீனை பார்த்து வயனையே பார்த்து கொண்டிருக்கான். ஸோ அதோட இந்த பார்ட் முடியுது. ஐ மீன் இந்த 1 ஷாட் முடியுது. இந்த 1 ஷாட் வந்து எப்படி மொக்கையாக இருந்துச்சா இல்லாட்டி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி எஃப்எஃப் கேட்கும் நண்பர்களுக்கு இந்த ஸ்டோரியை வந்து அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் டிஎம்மில் சொல்லுங்கள், நம்ம பார்த்து பக்கா பண்ணிடலாம். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் டார்க் ஸ்பெல் சேனலோட ஆத்தர் ரிக்கி. வரட்டா மாமி?